பார்த்து அந்த நாடாளுமன்ற நடைமுறைகள், நாடாளுமன்ற விதிகள் எல்லாத்தையுமே இந்த அரசு நாடாளுமன்ற சார் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க சார், குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இது வந்து ஒரு நான் என்ன சொல்றேன், இது வந்து ஆங்கிலத்தில் லாலஸ் நம்பாங்க. ஒண்ணுமே சட்டமே இல்லாம ஒரு காட்டு முன்னாடித்தனமா நடக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி இந்த விதிகள்லாம் மீறி இந்த குழி தோண்டி பொதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இதனால என்ன லாபத்தை அவங்க கிட்ட போறாங்க? ஒண்ணு இன்னும் அந்த கூட்டத்தோட நடக்க இருக்கு. இறுதியான சார் இதை நிறைவேற்றுவாங்க. இதை ஓட்டெடுப்புல விட்டு மிருக பலத்தை வச்சு என்ன லாபம் அவங்களுக்கு? என்ன சிறுபான்மை மக்களை இரண்டாம் நிலை கொண்டு போறாங்க. சிறுபான்மை மக்கள் வாயற்றவர்களாக, குரலற்றவர்களாக, அதாவது இவங்க சொல்றாங்கல்ல, நீங்க வந்து உங்களுக்கு வாழுவதற்கு நீங்க வாழ்றதுக்கு நாங்க பர்மிட் பண்றோம். யூ கேன் லிவ் பட் யூ கேனாட் டேக் எனி ரைட். உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, நாங்க விட்டா நீங்க வாழலாம். அதாவது செகண்ட் ரேட் சிட்டிசன். இதனால என்ன லாபம்? இது இந்து நாடுன்னு அறிவிக்க போறாங்க. இந்து நாட்டில் மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏற்றுக்க போறாங்களா? மிகவும் ஏற்றுக்க போறாங்களா? இந்து என்கிற பெயரால் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் நாட்டை ஆள வேண்டும். அதற்கு சிறுபான்மை மக்களை முடக்க வேண்டும். ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட எல்லா வெளிநாட்டு சலுகைகளையும் நிதியையும் முடக்கிட்டாங்க. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏதாச்சும் ஒரு இறைச்சி கொண்டு போனால் மாட்டு இறைச்சின்னு வச்சு அடிக்கிறாங்க. கேட்கறதுக்கு ராதி இல்லை. அப்போ ஏற்கனவே 25% இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள், 10% இருக்கிற இஸ்லாமியர்கள், 5% இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் கூட ஒழுங்காக நிறைவேற்றாம, அப்போ எந்த விதமான ஒரு காட்டாட்சி நடக்குது? இப்படி ஒரு மதவெறியா? 4 பேர் 4 விதமான கருத்துக்களை சொல்றாங்க. யாரு தப்பானவர், யாரு சரியானவர்? சபாநாயகர் சரியானவரா? நான் சொல்றேன், நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க ஒரு அருமையான கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. உள்துறை அமைச்சர் தவறு செய்திருக்கிறாரா, ஸ்பீக்கர் தவறு செய்திருக்கிறாரா, அல்லது நாடாளுமன்ற குழு தலைவர் செய்திருக்கிறாரா, அவர் செய்திருக்கிறாரான்னு நான் சொல்றேன். 4 பேருமே கூட்டு களவாணிகள். இம்பீச்மென்ட் கொண்டு வரணும்னா யார் மேல கொண்டு வரலாம்? இம்பீச்மென்ட் கொண்டு வர முடியாது. இதை நாங்கள் வந்து விவாதத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றத்தில் we will file a writ petition to claim that the act passed by the parliament is unconstitutional. இந்த சட்டம் நாடாளுமன்றத்தால் மெஜாரிட்டி பெரும்பான்மை என்கின்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த வக்ஃப் வாரிய சட்டம் அரசியல் சட்டத்துக்கு முரணானது என்பதை உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் நிரூபிப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து இஸ்லாமிய தலைவர்களும் அவரோடு தான் தொடர்பில் இருக்கிறார்கள். அவரால் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. அவர்கள் எங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இட்டிருக்க கட்டளை, என்ன விலை கொடுத்தாவது சிறுபான்மை மக்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த தூரத்துக்கு போக முடியுமோ, எந்த எக்ஸ்டெண்ட் போக முடியுமோ அவ்வளவுக்கு போராட உரிமை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் தடுத்து நிறுத்துவோம். நாடாளுமன்ற மரபுகள் இதன் மூலமாக மீறப்படுகிறது, தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? மரபுகள் மீறப்பட்ட கூட பரவாயில்ல சார். நீங்க வந்து விதிகளே தூக்கி போட்டாங்களே. மரபு என்பது வேறு. மரபுங்கிறது ஒரு ட்ரெடிஷன். இஃப் இட் இஸ் வயலேட்டட் நோ லா டு பனிஷ். ஆனால் விதிகளே மீறி இருக்காங்களே. இந்த மாதிரி ஒரு சார் 25 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் இருக்கேன், எதிர்க்கட்சியாக வந்திருக்கேன், நானே ஒரு வழக்கு சந்திச்சிருக்கேன், ஒரு ஜேபிசி இருந்திருக்கு, அந்த ஜேபிசியில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை, இந்த மாதிரி ஒரு எதேச்ச அதிகாரத்தை, இந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தை நான் பார்த்ததே இல்லை.